ஆன்லைனில் மோசடி செய்து 9 மாநிலத்தை ஏமாற்றி 2 ஆண்டுகளில் 200 கோடி கொள்ளையடித்த மோசடி கும்பல் கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி நடவடிக்கை. மொந்த பழசு கள்ளு புதுசு என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பழசு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் சாடல். தென்னிந்திய முறைப்படி தயாரிக்கப்பட்ட 36 அங்குலம் கொண்ட பீட்சா ரூபாய் 2500க்கு புதுவையில் விற்பனை. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆன்லைன் மூலம் மோசடி செய்து நாடு முழுவதும் 3500 பேரை ஏமாற்றிய 9 மாநிலத்தை ஏமாற்றிய வடமாநில பட்டதாரி கும்பல் புதுச்சேரியில் சிக்கியது. மாதம் 6 கோடி ரூபாய் என இலக்கு நிர்ணயித்து ஏமாற்றியவர்கள் ஏமாற இருப்பவர்கள் என பட்டியலிட்டு 2 ஆண்டுகளில் 200 கோடிக்கு மேல் சுருட்டியது அம்பலமாகியுள்ளது. இதுகுறித்து இணையவழி முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் கூறுகையில், புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ்குமார் என்பவர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு குறித்து பேஸ்புக்கில் ஒரு விளம்பரத்தை பார்த்து அதில் குறிப்பிட்டிருந்த செல்போன் நம்பரை தொடர்பு கொண்டார். தன்னை ஒரு எக்ஸிகியூட்டிவாக அறிமுகப்படுத்தி கனடாவில் வேலை தருவதாக உறுதியளித்த நபர் விசா, மருத்துவ பரிசோதனை, இன்சூரன்ஸ் போன்றவற்றுக்கு பணத்தை டெபாசிட் செய்தால் வெளிநாட்டில் வேலை உறுதியாக கிடைக்கும் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். பலமுறை சிறுக சிறுக ரமேஷ்குமாரிடமிருந்து ரூபாய் 17,71,000 பணத்தை பெற்றுக்கொண்டு வேலை வாங்கி தராமல் ஏமாற்றப்பட்டார். இது குறித்து கடந்த மார்ச் மாதம் இணையவழி காவல்துறையில் அவர் புகார் கொடுத்ததை அடுத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் உத்தரவின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்ட போது குற்ற செயலை புரிந்த நபரை பற்றி கண்டுபிடிக்க கடந்த 2 மாதங்களாக பல்வேறு நவீன முயற்சிகளான அவர்களது வங்கி பரிவர்த்தனை, டெலிகிராம் தொடர்புகள், வாட்ஸ்அப் தொடர்புகள், இரவு தங்கும் இடங்களில் இருப்பிடம் முதலிய தரவுகளை வைத்து பல கோணங்களில் முயற்சிகளில் குற்ற செயல்களை புரிந்த குற்றவாளிகள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள் என்றும் அவர்கள் அனைவரும் தற்போது பெங்களூரில் பதுங்கியிருப்பதாக தகவல் தெரிய வந்தது. இதனையடுத்து தனிக்குழு கடந்த வாரம் மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவிற்கு சென்று விசாரணை மேற்கொண்ட போது கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருப்பிடத்தை இணையவழி தொழில்நுட்பம் மூலம் அறிந்தனர். உடனே குற்றவாளிகளான சுபம் சர்மா மற்றும் அவரது கூட்டாளிகளான தீபக் குமார், ராஜ் கவுண்ட், நீரஜ் குர்ஜார் ஆகியோர்களை இணையவழி போலீசார் சுற்றி வளைத்து பிடித்தனர். விசாரணையில் இந்நபர்கள் கூட்டாக சேர்ந்து இதுபோன்று இந்தியா முழுவதும் 3500க்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி இருப்பதும், அவர்களை 9 மாநில போலீசார்களான கர்நாடகா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், குஜராத், டெல்லி, அஸ்ஸாம், தெலுங்கானா, உத்தரகாண்ட் ஆகிய மாநிலங்களில் குற்றவாளிகளாக தேடி வருவதாகவும் தெரிய வந்தது. பிடெக், பிகாம் என படித்து பட்டதாரிகளான இந்த கும்பலின் தொழிலே மோசடிதான். இவர்களை கைது செய்து அவர்களிடம் நடத்திய விசாரணையில் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த அசாம் கான் என்பவர், அவரது தலைமையின் குற்றவாளிகள் தனி குழுக்களாக அமைத்து அவர்களை வைத்து கிட்டத்தட்ட 3500க்கும் மேற்பட்ட நபர்களை வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி அவர்களிடமிருந்து சுமார் 200 கோடிக்கு மேல் கொள்ளையடித்திருப்பது தெரிய வந்தது. இது மட்டுமின்றி அவர்கள் அனைவரும் மாதம் 6 கோடி ரூபாய் வரைக்கும் ஏமாற்ற வேண்டும் என்று குறிக்கோள் எடுத்து அவர்களை எப்படி ஏமாற்ற வேண்டும் என்றும், எவ்வாறு ஏமாற்ற வேண்டும், அவர்களிடமிருந்து எவ்வளவு பணத்தை கேட்க வேண்டும் என்றும், எந்த வங்கி கணக்குகள் கொடுக்க வேண்டும் என்றும் பிளானிங் சார்ட் தயார் செய்து அதன்படி பல்வேறு தரப்பட்ட நபர்களை கடந்த பல வருடங்களாக ஆசை வார்த்தை கூறி ஏமாற்றி இருப்பது தெரிய வந்தது. மேலும் குற்றவாளிகள் அவர்களது குற்ற செயலுக்காக அசாம் கானிடமிருந்து ஏமாற்றப்பட்ட பணத்திலிருந்து கமிஷன் பணமாக 50% பெறுவார்கள் என்பதும், அதன் மூலம் குற்றவாளிகள் அனைவரும் பல்வேறு நபர்களை ஏமாற்றி அதன் மூலம் பெற்ற பணத்தில் சுமார் 22 லட்சம் மதிப்பிலான ஆடம்பரமான கார் மற்றும் தற்போது 1,16 லட்சம் மதிப்பிலான பிளாட் ஒன்றினை புக் செய்து அதற்கு முன்பணமாக ரூபாய் 12 லட்சம் பணத்தை டெபாசிட் செய்திருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் குற்றவாளிகள் இதுபோன்ற குற்றச்செயல் புரிய பல வகையான செல்போன், லேப்டாப், சிம் கார்டு மற்றும் ஏடிஎம் கார்டுகள் பயன்படுத்தியதை அடுத்து அவர்களிடமிருந்து 21 செல்போன், 2 பாஸ்போர்ட், 42 சிம் கார்டுகள், 1 லேப்டாப், 64 ஏடிஎம் கார்டுகள், ரூபாய் 41 லட்சம் ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது என்றார். உப்பு சப்பில்லாத எதிர்வரும் தேர்தலை மையப்படுத்தி தயாரிக்கப்பட்ட மக்கள் விரோத பட்ஜெட் என்று புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சினிமா பட பாணியில் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்துள்ளார். சினிமா படம் பொழுதுபோக்கிற்காக எடுக்கப்படுகிறது. படத்தில் கதாநாயகன் பேசும் வசனத்தில் எந்த உண்மையும் இருக்காது. அதுபோலவே முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்துள்ள பட்ஜெட்டில் எந்த உண்மையும் இல்லை.
இவை அனைத்தும் ஏற்கனவே கடந்த 3 ஆண்டு காலமாக அறிவித்து வரும் திட்டங்கள் தான். ஆனால் எந்த ஒரு திட்டமும் நடைமுறைப்படுத்தியதில்லை. மொந்த பழசு கள்ளு புதுசு என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பழசு. 2024 வருடம் மட்டும்தான் புதுசு. கூட்டணி ஆட்சி பதவி ஏற்றதும் முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவித்த பல திட்டங்கள் நடைமுறைப்படுத்தவில்லை. குறிப்பாக குப்பை வரி ரத்து என்று அறிவித்துவிட்டு இதுவரை நடைமுறைப்படுத்தவில்லை. பெண் குழந்தை பிறந்தால் 50,000 வைப்பு நிதியாக 18 ஆண்டுகளுக்கு தேசிய வங்கியில் செலுத்தப்படும் என்று அறிவித்தது. ஒரு சில பேருக்கு கொடுத்துவிட்டு திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. உப்பனாறு மேம்பாலம் 1 வருடத்தில் கட்டி முடிப்போம் என்பது வெற்றி அறிவிப்போடு நின்றுவிட்டது. பெண்கள் இலவசமாக அரசு பேருந்தில் பயணம் செய்யலாம் என்ற அறிவிப்பு, கோவில் சொத்துகள் விவரங்கள் அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்படும் என்ற அறிவிப்பு, கேஸ் மானியம் அறிவிப்பு, உலக தமிழ்ச்சங்க மாநாடு புதுச்சேரியில் நடத்தப்படும் என்ற அறிவிப்பு, அரசு துறைகளில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் என்ற அறிவிப்பு, ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அனைத்தும் அறிவிப்போடு உள்ளது. இதிலிருந்து ஏட்டு சுரைக்காய் கூட்டுக்கு உதவாது என்பது தெரிகிறது. இரட்டை என்ஜின் ஆட்சி இருந்தால்தான் மத்தியில் இருந்து நிதி கிடைக்கும் என்று கூறிவிட்டு நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து மக்களை ஏமாற்றியது எந்த விதத்தில் நியாயம்? தற்போது அறிவித்துள்ள பட்ஜெட் ஏழை எளிய நடுத்தர மக்களின் நலனை கருத்தில் கொள்ளாமல் புதிய தொழிற்சாலை தொடங்கி வேலையில்லா திண்டாட்டத்தை ஒழிக்கவோ, மூடப்பட்ட 3 மில்களை ஒன்றிணைத்து ஜவுளி பூங்கா அமைக்கும் திட்டமோ அறிவிப்பில் இல்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே பெரிய பீட்சா புதுச்சேரியில் விற்பனைக்கு வந்துள்ளது. தென்னிந்திய முறைப்படி சமைக்கப்பட்டுள்ளதால் புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. சுற்றுலா நகரமான புதுச்சேரிக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் புதுச்சேரியில் உள்ள உணவகங்கள் பல்வேறு விஷயங்களை செய்து வருகின்றது. அந்த வகையில் புதுச்சேரியை அடுத்த ஆரோவிலில் உள்ள தி அர்பன் கஃபே என்ற உணவகத்தில் 36 அங்குலம் கொண்ட பீட்சா தயாரிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு விற்பனை செய்யப்படுவது இந்தியாவிலேயே இதுதான் முதல் முறை. மேலும் இத்தாலிய வகை உணவாக பீட்சா தென்னிந்திய முறைப்படி சமைத்து பரிமாறப்படுவது புதுச்சேரி வரும் சுற்றுலா பயணிகளை வெகுவாக கவர்ந்துள்ளது. இந்த பீட்சாவினுடைய அறிமுக நிகழ்ச்சி ஆரோவில் உள்ள தி அர்பன் கஃபே உணவகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி நுகர்வோர் நீதிமன்ற நீதிபதி முத்துவேல் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பீட்சாவை விற்பனைக்கு அறிமுகப்படுத்தினார். இந்தியாவிலேயே பெரிய பீட்சா என்பதால் ஒரு பீட்சாவை 20 நபர்கள் வரை சாப்பிடும் அளவிற்கு இந்த பீட்சா உள்ளது. இதன் விலை ரூபாய் 2500 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. புதுவையில் பள்ளிகள் துவங்கும் நேரத்தை மீண்டும் மாற்றியமைத்து கல்வித்துறை இயக்குனர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். புதுவையில் அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி அனுப்பியுள்ள உத்தரவில் பள்ளிகள் இயங்கும் நேரம் கல்வித்துறை செயலரின் ஒப்புதலோடு மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட நேர அட்டவணைப்படி வருகின்ற 7ஆம் தேதி முதல் பள்ளிகள் இயங்குமாறு அனைத்து பள்ளி தலைவர்களுக்கும் அறிவுறுத்தப்படுகிறது. இந்த புதிய நேர அட்டவணைப்படி காலை 9:15 மணி முதல் 9:30 மணி வரை காலை வழிபாடும், காலை 9:30 மணி முதல் 12:25 மணி வரை 4 பாட வேளையும், காலை 11 மணி முதல் 11:10 வரை சிறிய இடைவெளியும் விடப்படும். மதியம் 12:40 மணி முதல் 1:30 மணி வரை உணவு இடைவேளையும், மதியம் 1:30 மணி முதல் மாலை 4:20 மணி வரை 4 பாட வேளையும், மதியம் 2:50 மணி முதல் 3 மணி வரை சிறிய இடைவெளியும் விடப்படும் என அதில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நியூபெர்க் டயக்னோஸ்டிக் நவீன ரீஜெனரல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். நியூபெர்க் டயக்னாஸ்டிக் புதுச்சேரி முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் நவீன ரீஜனல் ரெஃபரன்ஸ் ஆய்வகம் மற்றும் ஒருங்கிணைந்த சிறப்பு மையத்தை துவக்கியுள்ளது. இந்த மையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று திறந்து வைத்தார். இதன் திறப்பு விழாவில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், நியூபெர்க் டயக்னாஸ்டிக் நிறுவன தலைவர் வேலு, புதுச்சேரி நலாம் கிளினிக் தலைவர் நலம் வெங்கட்ராமையா, துணை பிரெஞ்சு தூதர் ஜான் பிளேப், ஐடி ஆலோசகர் சரவணன் சுந்தரமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்கு சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே, அல்ட்ரா சோனோகிராம்கள், இமேஜ் கைடட் இன்டர்வென்ஷன், இசிஜி, எக்கோ, கார்டியோகிராம், பயோகெமிஸ்ட்ரி, ஹெமடாலஜி, செரோலாஜி ஆகிய சேவைகள் வழங்கப்படுகின்றன. நியூபெர்க் டயக்னாஸ்டிக் நிறுவன தலைவர் வேலு கூறுகையில், தமிழ்நாடு, மேற்கு வங்காளம், ராய்ப்பூர், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் எங்களிடம் 11 ஒருங்கிணைந்த மையங்கள் உள்ளன. இது மேலும் எங்களின் 12வது ஒருங்கிணைந்த நோயறிதல் மையமாக இருக்கும் என்றார். எல்லைப்பிள்ளைச்சாவடி 100 அடி சாலையில் சிருங்கேரி சிவகங்கை மடம் சாரதாம்பாள் கோவிலில் ஆடி மாதம் 3வது வெள்ளியையொட்டி திருவிளக்கு பூஜை நடைபெற்றது.
புதுச்சேரி எல்லைப்பிள்ளைச்சாவடி நூறடி சாலையில் சிருங்கேரி சிவகங்கை மடம் சாரதாம்பாள் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு குத்துவிளக்கு பூஜை நேற்றிரவு நடைபெற்றது. மாலை 6 மணிக்கு கோவில் வளாகத்தில் குத்துவிளக்கு பூஜை, இரவு 7:45 மணிக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பெண்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர். இந்திய உறுப்பு தான நாளாக கொண்டாடப்படும் இன்று புதுச்சேரி மாநில உறுப்பு மற்றும் திசு மாற்றமைப்பு உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை சுகாதார இயக்குநர் ஸ்ரீராமுலு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இறந்தவர்களின் உடல் உறுப்பு தானத்தை அதிகரிக்கும் வகையில் அங்தான் ஜன் ஜாக்ருதா அபியான் என்ற பெயரில் பொது விழிப்புணர்வு பிரச்சாரத்தை இந்திய அரசு நடத்த முடிவு செய்தது. அதன்படி ஆகஸ்ட் 3ஆம் தேதி இந்திய உறுப்பு தான நாளாக கொண்டாடப்படுகிறது. 2023ஆம் ஆண்டில் புதுச்சேரியில் இறந்த 7 நன்கொடையாளர்களிடமிருந்து 26 எண்ணிக்கையிலான உறுப்புகள் வாங்கப்பட்டு 26 நோயாளிகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டு புதுச்சேரியில் 49 உயிருக்குள் உடல் உறுப்பு தானம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி புதுவையில் உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்பு உறுப்பு தானம் குறித்த விழிப்புணர்வு பேரணி இன்று காலை IGGGH மற்றும் PGI மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் செவ்வேல், மதர் தெரேசா முதுகலை மற்றும் ஆராய்ச்சி கழகத்தின் டாக்டர் சித்ரா ஆகியோர் முன்னிலையில் சுகாதார மற்றும் குடும்ப நலப் பணிகள் இயக்குநர் ஸ்ரீராமுலு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். டாக்டர் குமார், நோடல் அதிகாரி, மாநில உறுப்பு மற்றும் திசுமாற்று அமைப்பு டாக்டர் KG ரவி, மக்கள் தொடர்பு அலுவலர், சிறுநீரகவியல் துறை டாக்டர் திலகம், அன்னை தெரேசா முதுநிலை மற்றும் சுகாதார அறிவியல் ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் டோல்கேட் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் ஆலய சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அரியாங்குப்பம் கொம்யூன் டோல்கேட் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் 32ஆம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் பூஜைகள் நடைபெற்று தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வருகிறது. இதில் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று காலை அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று சங்கராபரணி நதிக்கரையில் புனித நீர் திரட்டி பூங்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் தீபாராதனைகளும் காண்பிக்கப்பட்டு மாலை சடல் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அம்மனை வேண்டி நேர்த்தி கடனாக தங்கள் உடல்களில் அழகு கொத்தி சடல் தரித்து ஊரின் முக்கிய வீதிகளில் வலம் வந்து ஆலயம் வந்தடைந்து அம்மனை வழிபட்டனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு நாட்டாண்மை நடராஜன், தலைவர் ஐயனார், துணைத் தலைவர் குப்புசாமி, செயலாளர் ஞானவேல், துணை செயலாளர் செல்வம், பொருளாளர் முருகன், துணை பொருளாளர் சக்திவேல் மற்றும் நிர்வாகிகள் பாவாடை ராஜ், ரமேஷ், மணிகண்டன், கந்தவேல், முருகவேல், மதியழகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் கிராம மக்கள் இணைந்து செய்திருந்தனர். ஒசூடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் ஒசூடு சட்டமன்ற தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பிறந்த நாளை முன்னிட்டு ஒசூடு மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி தலைமையில் தர்மாபுரி மெயின் சாலையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவி பஞ்சகாந்தி, வில்லியனூர் மாவட்ட தலைவி ரீட்டா, PCC உறுப்பினர் மங்களம் தொகுதி VR ராஜ்குமார், வில்லியனூர் தொகுதி தலைவிகள் கலைமணி மற்றும் ராணி, வில்லியனூர் தொகுதி துணைத் தலைவி மலர் விஜி, செயலாளர் பரமேஸ்வரி மற்றும் ஷர்மிளா ஆகிய நிர்வாகிகள் முன்னிலையில் பிரம்மாண்ட கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி துப்புரவு பணியாளர்கள் மற்றும் ஏழைகள் 500 பேருக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள், புடவை, வேஷ்டி, லுங்கி வழங்கி பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஆறுமுகம், முருகன், டேவிட், மதி, சுப்பிரமணியன், சுரேஷ், மணிமாறன், சுப்பிரமணியன், சுகுமாரன், மோகன், கட்சி தொண்டர்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழா ஏற்பாடுகளை ஒசூடு தொகுதி மகளிர் காங்கிரஸ் தலைவி செல்வி மற்றும் நிர்வாகி மணிமாறன் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு எதிராக புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவுக்கு எதிராக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரி நடுவர் அர்ஜுன ராமகிருஷ்ணனுக்கு தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ் கண்டனம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ், சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பினை நடைமுறைப்படுத்தி புதுச்சேரி நகரம் முழுவதும் பொதுமக்களுக்கு விபத்து ஏற்படும் விதமாக போக்குவரத்திற்கு இடையூறாக சாலையோரங்களிலும் சாலையின் நடுவில் வைக்கப்பட்டுள்ள பிரம்மாண்டமான ஆர்ச் வளைவுகள், பேனர்களை உடனே அகற்றுவதோடு சாலை ஓரங்களில் அரசு அனுமதி பெறாமல் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை அகற்றுவதற்குரிய செலவினங்களை பேனர் வைத்தவர்களிடம் வசூல் செய்ய வேண்டும் எனவும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் 2/2/2024 அன்று உத்தரவு பிறப்பித்திருந்தார்.
புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் அனைத்து துறைகளுக்கும் புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் மூலம் கடிதம் அனுப்பியிருந்தார். இத்தகைய சூழலில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு புதுச்சேரியில் பேனர் வைக்கப்பட்டால் அதனை அகற்றுவதற்கு அரசின் அதிகாரப்பூர்வமான வாட்ஸ்அப் எண்ணிற்கு புகாராக அனுப்பலாம் என்று புதுச்சேரி வருவாய்த்துறை அதிகாரி வடக்கு உட்கோட்டம் நடுவர் அர்ஜுன ராமகிருஷ்ணன் அறிவித்திருந்தார். கடந்த 31ஆம் தேதி அன்று அந்த அறிவிப்பினை திரும்ப பெற்றுக் கொள்வதாக அறிவிப்பு அறிக்கையாக வெளியிட்டிருந்தார். சந்திரசேகரன், வருவாய்த்துறை அதிகாரி அர்ஜுன ராமகிருஷ்ணன் ஆகியோரின் இத்தகைய நடவடிக்கை பொதுமக்கள், பொதுநலன் அமைப்பு சார்ந்த நிர்வாகிகளுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிற்கு எதிராக உள்ளதென்றும், புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி பிறந்தநாள் நிகழ்விற்காக பேனர் அகற்றுவதற்கான புகார் தொடர்பான வாட்ஸ்அப் எண் திரும்ப பெற்றது பெரும் கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்தார். இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழா போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி இமாக்லேட் பெண்கள் உயர்நிலைப் பள்ளி IMMA விளையாட்டு விழா 2024 நடைபெற்றது. இவ்விழாவில் பங்கேற்ற உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி போட்டியில் வெற்றி பெற்ற மாணவியர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி ஊக்கப்படுத்தினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக தூய இருதய மரியன்னை பெண்கள் சபையின் தலைமை அன்னை அருட் சகோதரி ஜெயமேரி, புதுச்சேரி காவல்துறையின் தெற்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் IPS, புதுவை கல்வித்துறையின் கீழ் இயங்கும் விளையாட்டு பிரிவின் இணை இயக்குநர் வைத்தியநாதன், இமாக்லேட் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அங்காளன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி முதல்வர் அருட் சகோதரி ஜான் ஹில்டா தலைமையில் உடற்கல்வி ஆசிரியர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். விழா ஒருங்கிணைப்பாளர்களாக சகாயம், லிபியோ, சோஃபி, சேவியர் ஆகியோர் செய்திருந்தனர். லாஸ்பேட்டை அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலய 111வது சடல் பிரம்மோற்சவ விழாவையொட்டி திருத்தேர் இழுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி லாஸ்பேட்டை செல்லப்பெருமாள்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு சவுந்தரநாயகி உடனுரை நந்தீஸ்வரர் ஆலய அருள்மிகு ஊத்துக்காட்டு மாரியம்மன் ஆலயத்தின் 111வது பிரம்மோற்சவ விழா கடந்த வியாழக்கிழமை முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ஆடி மாத 3வது வெள்ளியையொட்டி நேற்று பொங்கல் இடுதல், சடல் போடுதல் நடைபெற்று திருத்தேர் இழுத்தல் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக குழுவினர், இளைஞர் குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு கருவூலத்துறை அலுவலக உதவியாளர் ராஜேஷ் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு கருவூலத்துறையில் உதவியாளராக பணியாற்றி வந்தவர் ராஜேஷ். அரசின் பல்வேறு துறைகளில் 27 ஆண்டுகள் பணிபுரிந்த நிலையில் நேற்றுடன் பணி நிறைவு பெற்றார். இதனையடுத்து கருவூலத்துறை இயக்குநர் உதயசங்கர் தலைமையில் துணை இயக்குநர் ஜெகநாதன் முன்னிலையில் பணி நிறைவு பாராட்டு விழா இயக்குநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அதில் அதிகாரிகள், ஊழியர்கள் கலந்து கொண்டு சிறப்பாக பணி முடித்த ராஜேஷிற்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்து தெரிவித்தனர். அதனையடுத்து இரும்பை கோவில் அர்ச்சகர் சிறப்பு பூஜை செய்து அனைவரும் பிரசாதம் வழங்கினர். விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராஜேஷ் நன்றி கூறினார். கவிஞர் முத்தமிழ் என்கின்ற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை நூல் வெளியீட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. கவிஞர் முத்தமிழ் என்கின்ற லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை மாயத்திரை, ராஜஸ்ரீ மகேஷ் எழுதிய உயிரற்ற மேகங்கள் முகிழ்நகை ஆகிய நூல்கள் வெளியீட்டு விழா புதுச்சேரி தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. விழாவிற்கு தமிழ்ச்சங்க தலைவர் முனைவர் முத்து, முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் AV சுப்பிரமணியன் ஆகியோர் தலைமை தாங்கி நூல்களை வெளியிட்டனர். விழாவில் பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் தமிழறிஞர் கோ பாரதி முன்னிலை வகித்தார். கவிஞர் லில்லி ஏஞ்சல் எழுதிய நறுமுகை என்ற நூல் குறித்து நூலாய்வு உரையாற்றினார். தமிழ் வளர்ச்சி சிறக உறுப்பினர் கலைமாமணி சுந்தரமுருகன், வழக்கறிஞர் கலைமாமணி கோவிந்தராஸ் நூல் ஆசிரியர்களை வாழ்த்தி பேசினர். திருக்கோவலூர் நெப்போலியன், திருவண்ணாமலை விக்டோரியா, ஏசுதாஸ், மரியாள், எஸ்தர், ராணி, தனஜயன், கவிஞர் அஜய், தேனியைச் சேர்ந்த உமா திருவேங்கடம், கலைமாமணி, துரை ராமலிங்கம், அசோக் குமார், துரைராஜ் ஆகியோர் நூல்களை குறித்து பேசினர். விரைவில் நூலாசிரியர்கள் ஏற்புரையாற்ற விழாவில் ஏராளமான தமிழ் அறிஞர்கள், கவிஞர்கள், புலவர்கள் என அனைவரும் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை சாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவிலில் 33வது சடல் மற்றும் தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. முதலியார்பேட்டை சாமிநாத பிள்ளை வீதியில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரி அம்மன் கோவிலில் 33வது சடல் மற்றும் தேர் திருவிழாவை முன்னிட்டு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆகிய சுவாமிகளின் மூலவர்கள்,
மாலைகள் ஜொலிக்கும் நகைகள் ஆகியவற்றால் அலங்கரிக்கப்பட்ட வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியில் காளியம்மன், அங்காளம்மன் உள்ளிட்ட அம்மன் வேடங்கள், வீதிகளில் சுவாமி பாடல்கள், நடன நிகழ்ச்சி நடைபெற்றது. அதன் தொடர் நிகழ்ச்சியாக ஏராளமான பக்தர்கள் சடல் மற்றும் அலகு குத்திக் கொண்டு தீச்சட்டி ஏந்தி சுவாமிநாத பிள்ளை வீதி, போலீஸ் வீதி, கடலூர் ரோடு, வன்னிய பெருமாள் கோவில் வீதி, கருமார வீதி, பட்டம்மாள் நகர், பூந்தோட்ட வீதி வழியாக அம்மன் சன்னதி அமைந்துள்ள சாமிநாத பிள்ளை வீதி வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மன் தேர்வுலா மற்றும் சடல் நகர்வலம் நிகழ்ச்சிகளில் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று நூற்றுக்கணக்கான பக்தர்களோடும் கோவில் நிர்வாகிகளோடும் கலந்து கொண்டார். கோவில் நிர்வாகிகள் தலைவர் ராஜு என்கின்ற பாவாடை ராயன், சங்கரையா, ராமதாஸ், ஜெயக்குமார், தேவேந்திரகுமார், பாலு, அசோக்குமார், சேகர், கார்த்திகேயன், கிஷோர் உள்ளிட்டோர் திருவிழா நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தனர். அனைத்து பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இறுதியாக அன்னதானம் வழங்கப்பட்டது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய ஆடி பெருவிழா தேரோட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் மணவெளி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழா நிகழ்ச்சி கடந்த மாதம் கொடியேற்றத்துடன் துவங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகளுடன் மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்று வந்தது. இதில் விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று சடல் உற்சவம் மற்றும் திருத்தேர் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் சடல் தரித்து ஆலய வலம் வந்து தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றினர். மேலும் நேற்று நடைபெற்ற திருத்தேர் வீதி உலாவில் ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து மாட வீதிகளில் வலம் வந்தனர். நிகழ்ச்சியில் கோவில் நிர்வாக அதிகாரி செழியன், அதிமுக நிர்வாகி குமுதன், புருஷோத்தமன் மற்றும் கலைவாணன், ஆலய அறங்காவலர் குழு மற்றும் விழா குழுவினர்கள் சுப்பிரமணியன், தனுசு, பூராசாமி, இளஞ்செழியன், நாராயணசாமி, கலைச்செல்வம், சுப்பையா, முருகன், தங்கதுரை மற்றும் கிராம பொதுமக்கள் திரளாக இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்த சாலை பகுதியில் உள்ள ஸ்ரீதேவி அஷ்டலட்சுமி முடக்கு மாரியம்மன் ஆலயத்தில் 26ஆம் ஆண்டு ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. உற்சவ விழாவை முன்னிட்டு நேற்று மகா அபிஷேகமும் அம்மன் வீதி உலாவும், இரவு பம்பை உடுக்கை வர்ணித்து அம்மன் வேடமடைந்து பக்தி உற்சாகத்துடன் பக்தர்கள் நடனமாடி வெகு விமர்சையாக நடைபெற்றது. சாவித்திரி தாமோதரன் குடும்பத்தினர்கள் சார்பில் இந்த விழா நடைபெற்றது. இவ்விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெற்றனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுச்சேரி ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி காமாட்சியம்மன் கோவில் வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தில் மகிழா சங்கம் சார்பில் ஆடி வெள்ளியை முன்னிட்டு அஸ்வ பூஜை மற்றும் அஸ்வந்த் நாராயண பூஜை நடைபெற்றது. தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மகிழா சங்க தலைவி முன்னிலையில் சத்யா, ரமேஷ் பாபு, செயலாளர் இந்திராணி சந்திரசேகர், பொருளாளர் பாக்கியலட்சுமி, ரமேஷ் குப்தா மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் உடனிருந்தனர். நிகழ்ச்சியின் திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனின் அருளை பெற்றனர். முத்து கோல்டோஸ் வழங்கும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6470 ரூபாய், வெள்ளி ஒரு கிராம் 87 ரூபாய். ஆன்லைனில் மோசடி செய்து 9 மாநிலத்தை ஏமாற்றி 2 ஆண்டுகளில் 200 கோடி கொள்ளையடித்த மோசடி கும்பல் கைது. சைபர் கிரைம் போலீசார் அதிரடி நடவடிக்கை. மொந்த பழசு கள்ளு புதுசு என்கின்ற பழமொழிக்கு ஏற்ப அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பழசு. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழக சேர்மன் சாடல். தென்னிந்திய முறைப்படி தயாரிக்கப்பட்ட 36 அங்குலம் கொண்ட பீட்சா ரூபாய் 2500க்கு புதுவையில் விற்பனை. ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி சந்திரசேகரன் உத்தரவிற்கு எதிராக செயல்படும் வருவாய்த்துறை அதிகாரி, தொழிற்சங்க நிர்வாகி ரமேஷ் கண்டனம்.